வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1975 வருஷம், கிட்டத்தட்ட 1975 இப்போ 85, 95, 2005, 2015, 2025 50 வருடங்கள். 1975 ஆண்டில் வெளியான சில முக்கியமான படங்களை உங்ககிட்ட சொல்றேன். இந்த படமெல்லாம் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருச்சு. 50 ஆண்டு விழாவே கொண்டாடலாம். அப்படியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 1975 வருஷத்தில் வந்த மிக முக்கியமான படங்கள்னு நான் ஒரு 20 படங்கள் எடுத்து வச்சிருக்கேன். அதில் அவன்தான் மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஒரு தனி இடம் உண்டுங்க. சிவாஜி, கெஸ்ட் ரோலில் மஞ்சுளா, ஜெயலலிதா, முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன் அப்படின்ட்டுலாம் நடித்திருந்த அந்த படம் ஏசி திருலோகச்சந்தர் சாரா டைரக்ட் பண்ணின படம் அது. அன்பு நடமாடும் கலை கூடவே அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்னு படம் பெரிய ஹிட் அடைஞ்சிது. மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி கொண்ட படம் இது. நல்ல வசூல், நல்ல நடிப்பு, சிவாஜி சாருடைய நடிப்பு. ஒரு கர்ணனுடைய வேற ஒரு வெர்ஷனாக இந்த படம், நவீன கர்ணன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தே பழகிய அந்த சிவாஜியினுடைய கதாபாத்திரம் கடைசியில் ஒரு விஷயத்தை கேட்க அது இல்லைன்னு சொல்ல முடியாமல் இறந்து போகிற அந்த கதாபாத்திரம்னு அவன்தாயா மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த படத்தில் பொதுவாகவே ஜெயலலிதா இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. முத்துராமனும் ஜெயலலிதாவும் தான் ஜோடி. ஜெயலலிதா சிறந்த முறையில் நடிச்சிருக்காங்கன்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னாக்கா அதில் கண்டிப்பாக சிவாஜி கணேசன் இடம் பிடிச்சிருப்பார். ஏன்னா சிவாஜி கணேசனுடன் ஜெயலலிதா நடித்த பெரும்பான்மையான படங்களில் ஜெயலலிதாவுடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கும். அதை தாண்டி கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய வந்தாலே மகராசி மாதிரியான படத்தில் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. முக்தா சீனிவாசனுடைய சூரியகாந்தி மாதிரியான படத்தில் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. இதை தவிர்த்து ஜெயலலிதாவுடைய ஆகச்சிறந்த நடிப்பை பார்க்கறதுங்கிறது வேற விதமான கவர்ச்சி அப்படி இப்படின்லாம் கிளாமருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படங்கள். அவன்தான் மனிதன் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. சிவாஜி, ஜெயலலிதா, முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன்லாம். இன்னும் சொல்லப்போனால் மேஜர் சுந்தரராஜனுடைய பல காட்சிகள் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நான் பாராட்டுறேன். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கலங்கடிச்சிருவார் நம்மளை. 1975 வெளியான மிக முக்கியமான படங்களில் சிவாஜி கணேசனுடைய 175வது படம்னு ஞாபகம் இருக்குது. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு தனி சிறப்பு. கலர் படம், வெளிநாட்டிலேயும் சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும். அந்த பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போடப்பட்டிருக்கும். ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணாங்கிற அந்த பாட்டு, ஒரு பாட்டுக்கு நடந்துக்கிட்டே சிவாஜி சார் ஒருவர் அப்படியே மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அப்படி நடந்து வரும்போது அந்த பாட்டினுடைய ஒளிப்பதிவு அந்த இது நாகாரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இல்லை. ஆனாலும் கூட சிவாஜி சார் அந்த பாட்டை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு விரக்தியான ஒரு நடையை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வருவார். வாயை சச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான படம் தான் 1975 ஏசி திருலோகச்சந்தரில் டைரக்ஷனில் வெளியான சிவாஜி சார் நடித்த அவன்தான் மனிதன். அதே போல் அந்தரங்கம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அந்தரங்கம் படமும் முக்தா சீனிவாசன் சார் உடைய முக்கியமான படங்கள்ல அது ஒன்று. மேஜர் சுந்தரராஜன் தான் ஹீரோ இந்த படத்தில். மேஜர் சுந்தரராஜன் தான் ஹீரோ. கமலஹாசன் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பார். தீபா நடித்த கமலுக்கு ஜோடியாக தீபா அப்போவே நடிச்சிருப்பாங்க. இந்த அந்தரங்கம் திரைப்படமும் ஒரு நல்ல ஒரு கலவையான விமர்சனங்களோட மக்கள் மனசில் பரவாயில்லையே நல்லா இருக்க படம் அப்படின்னு சொல்ல வைத்த படம் இது. அந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கமலஹாசன் படத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பாட்டோ 2 பாட்டோலாம் பாடிடுறாரு இல்லையா. முதலாக கமலஹாசன் பாடிய படம் அப்படின்னாக்கா அது அந்தரங்கம் தான். ஞாயிறு ஒளி வரையில் திங்கள் குளிக்க வந்தாள் அந்த பாட்டு கமல் சார் பாடியிருப்பாரு. அந்தரங்கம் அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் கமல் சார் முதலாக பாடியிருப்பார். தேவராஜ் மாஸ்டர்னு நினைக்கிறேன் இசையமைப்பாளர் தேவராஜ் மாஸ்டர், அவர் தான் இசையமைச்சதுன்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. இது 50 வருடங்கள் ஆயிடுச்சுங்க.
1975ஆம் வருடம். மேஜர் சுந்தரராஜன் சாவித்திரி நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் ஜோடி. கமலஹாசன் தீபா ஜோடி. அந்தரங்கம் அப்படிங்கிற ஒரு படம். இது பெரிய வெற்றி படம் கிடையாது, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் அந்தரங்கம். அதை அடுத்து அபூர்வ ராகங்கள், முக்கியமான படம் அபூர்வ ராகங்கள். பாலச்சந்தர் சாருடைய இயக்கத்தில் கமல், ரஜினி, ஸ்ரீவித்யா அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, ஸ்ரீவித்யா, கமல், ரஜினி. ஸ்ரீவித்யா, மேஜர் சுந்தரராஜன், கமலஹாசன், ஜெயசுதா, ரஜினி அப்படின்னு பட்டியல் போட்டால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த அபூர்வ ராகங்களுடைய படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே அப்படியே ஒரு கர்நாடக சங்கீத பாடகி மாதிரியே இருந்த எம்எல் வசந்தகுமாரி அவர்களுடைய ரத்தம் இல்லையா, அப்படித்தான் இருப்பாங்க. நடிகை ஸ்ரீவித்யா அப்படி ஒரு கேரக்டர், கமலஹாசன் அப்படி ஒரு கேரக்டர், மேஜர் சுந்தரராஜன் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்த படம் அது. அதே போல் ஜெயசுதா துருன்னு அவங்களும் ஒரு அட்டகாசமான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. பாண்டியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் கேட் ஓப்பன் பண்ணி அப்படி நடித்தார் இல்லையா, முதல் படம். ரஜினிகாந்துக்கு 50 ஆண்டுகள் நிறைவு. 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற திரைப்படம் வந்தது. இந்த கதையை படம் பார்த்துட்டு எங்க அபூர்வ ராகங்கள் படம் பார்த்தீங்களா, கதை நல்லா எப்படிங்க, என்ன கதைங்க பார்க்கணுங்க அப்படின்னு யாராவது கேட்டு இந்த கதையை சொன்னால் புலையர்னு அரைஞ்சிருவாங்க. என்னையா இப்படி இல்லாமல் படம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா மேஜர் சுந்தரராஜனும் கமலஹாசனும் அப்பா பையன், ஸ்ரீவித்யாவும் ஜெயசுதாவும் அம்மாவும் பொண்ணும். என்ன படத்தில் கதைனாக்க, அம்மா ஸ்ரீவித்யாவை அங்கே மேஜர் சுந்தரராஜனோட பையன் கமலஹாசன் காதலிப்பார். அப்பா மேஜர் சுந்தரராஜனை, கமலஹாசனுடைய அப்பாவான மேஜர் சுந்தரராஜனை ஸ்ரீவித்யாவுடைய பொண்ணு ஜெயசுதா காதலிப்பார். என்னன்னு இது? ஆனால் அதை எந்த விரசமோ ஆபாசமோ அபத்தமோ இல்லாமல் ஒரு நூல் தவறினாலும் கூட நம்ம கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு கதை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விதத்தை இந்த படத்தில் கொடுத்துருப்பார், இயக்கியிருப்பார், வசனங்கள் மூலமாக தெரிக்க விட்டிருப்பார் பாலச்சந்தர் சார். இந்த படத்துக்கு ஜனாதிபதி விருது கூட கிடைச்சது. ஒரு மறக்க முடியாத தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த முதல் படம். ரஜினிகாந்த் அவர்கள் முதலாக சினிமாவில் நடித்த படம். சிவாஜிராவ் கெய்க்வாட் என்றிருந்தவரை ரஜினிகாந்த் என்று மாற்றி திரையுலகுக்கு பாலச்சந்தர் சார் வழங்கிய படம். அப்படின்ற ரீதியில் அபூர்வ ராகங்கள் எப்போதுமே அதிசய ராகம் தான். இந்த படத்தில் வாணிஜெயராம் பாடிய 7 ஸ்வரங்களுக்குள் பாட்டாக இருக்கட்டும், கேள்வியின் நாயகனே அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும், ஜேசுதாஸ் பாடிய அதிசயம் ராகம் அந்த பாட்டாக இருக்கட்டும், அதிசய ராகம் ஆனந்த ராகம் அப்படின்னு எல்லா பாடல்களுமே. இன்னொரு பாட்டு இருக்கு, கை கொட்டி சிரிப்பார்கள். நான் அதை சொன்னல அந்த கதையை, பாலச்சந்தர் சாரே இந்த கதையை இப்படி பார்த்துட்டு அவரே படத்துக்குள்ளார அப்படி ஒரு பாட்டு வச்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஊரார் சிரிப்பார்கள் விளையாட்டு கல்யாணமே அப்படின்ற ஒரு பாட்டு. மிகச்சிறந்த படம். தயவு செய்து அபூர்வ ராகங்கள் படம் பார்க்கல, ரஜினிகாந்த் நடித்த முதல் படத்தை பார்க்கல அப்படின்றவங்க இந்த படத்தை பார்த்துருங்க. 50 வருடங்கள் ஆயிடுச்சு இந்த படம். அதே போல் இதயக்கனி, எம்ஜிஆர் அன்னைக்கு ஃபீல்டில் இருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி, இந்த காலகட்டம்லாம் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டம் தான். எம்ஜிஆர் படங்களும் வந்துட்டு இருந்துச்சு, சிவாஜி கணேசன் படங்களும் வந்துட்டு இருந்துச்சு. எம்ஜிஆருடைய படங்களில் கிளாமர் ஜாஸ்தியாக ஆரம்பித்ததெல்லாம் இந்த காலகட்டங்களில் தான். மஞ்சுளாவை அறிமுகப்படுத்தினார், லதாவை வைத்துக்கொண்டு கிளாமர் பண்ணார், மஞ்சுளாவை வைத்துக்கொண்டு கிளாமர் பண்ணது, அதற்கு முன்னாடி ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு கிளாமர் பண்ணது. இந்த இதயக்கனி படத்தில் ஹிந்தி நடிகை ராதா சலூஜா அப்படிங்கிற ஒரு நடிகை வச்சுட்டு பண்ணார், கிளாமர் பண்ணியிருப்பார் எம்ஜிஆர். இந்த படத்தினுடைய கதை அமைப்பு எல்லாமே ஒரு ஸ்டைலாக இருக்கும். சத்யா மூவிஸ் ஆர்.எம். வீரப்பன் தயாரித்த பிரம்மாண்டமான வெற்றி படம் தான் இதயக்கனி. இந்த பாட்டு நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த பாட்டு ஒன்னே போதும். அப்படி ஒரு எம்ஜிஆருக்கு அட்டகாசமான பாட்டு. அதிமுகவுடைய கொடியை அதில் காமிச்சிருப்பார் எம்ஜிஆர். அண்ணாவுடைய குரல் படத்தினுடைய டைட்டில் ஆரம்பிக்கும் போதே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய குரல் கேட்கும். இந்த மாதிரி அந்த கனி என் மடியில் விழுந்தது, அதை பத்திரமாக நான் எடுத்து என் இதயத்தில் வைத்து கொண்டேன், என் இதயக்கனி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் அப்படியே அவருடைய குரலே ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்கும்.
எம்ஜிஆர் ராதா சலுஜா அப்படிங்கிற ஜோடி. இதை தவிர நிறைய ராஜசுலோச்சனா அவங்க நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக பிரம்மாண்டமான முறையில் எடுக்கப்பட்டது. இந்த படத்தை வந்து ஏ ஜெகநாதன் டைரக்ட் பண்ணார். மணிப்பயல் அப்படிங்கிற படம்லாம் டைரக்ட் பண்ணினேன் ஏ ஜெகநாதன். பின்னாளில் வந்து காக்கி சட்டை படம், தங்கமகன் படம், வெள்ளை ரோஜா படம்லாம் எடுத்தவர் தான் ஏ ஜெகநாதன். இவர் வந்து எடுத்த மிக முக்கியமான படம் அந்த காலத்தில் 1975ஆம் ஆண்டு வந்த இந்த படம். இந்த படத்திலே இருக்கிற இன்னொரு பாட்டும் பயங்கர ஹிட்டு. இன்பமே அப்படின்ற பாட்டில் மொத்த கிளாமரையும் ராதா சலுஜா கொடுத்துருப்பாங்க. இதையடுத்து இன்று போல் என்றும் வாழ்க அப்படிங்கிற ஒரு படத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் ராதா சலுஜாவை படத்தில் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் இன்று போல் என்றும் வாழ்க அந்த அளவுக்கு பெரிய வெற்றி படமாக ஒன்றும் அமையலை. இதயக்கனி ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை 1975ஆம் ஆண்டு கொடுத்துச்சு. 77ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அரியணை ஏறினார். இதயக்கனி அப்படிங்கிற திரைப்படம் வந்து நல்ல வசூல் சாதனை புரிந்த படங்களில் அது ஒன்று. பயங்கர வசூல் தெரிக்க விட்டுச்சு. ஏன்னா திமுகவை விட்டு எம்ஜிஆர் பிரிந்து வந்திருந்த காலகட்டத்தில் வந்த படங்களில் வந்து இந்த படம் வந்து இதயக்கனி அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஏடிஎம்கே கொடி, எம்ஜிஆருடைய காஸ்டியூம், எம்ஜிஆருடைய அந்த இவ்வளோ பெருசான ஒரு கூலிங் கிளாஸ் ஸ்டைலு அப்படின்னு இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சுது. அப்புறம் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு படம். இந்த உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற படம் வந்து பெரிய வெற்றி படமா அப்படின்னாக்கா கிடையாதுங்க. 1975ஆம் ஆண்டு இந்த படம் வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமான்னு தெரியாதுங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுங்க. உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற படத்தில் வந்து ஜெமினி கணேசன், பண்டரிபாய் அப்படிலாம் நடிச்சிருப்பாங்க. சௌகார் ஜானகிலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இயக்கியது வந்து ஒய்ஜி மகேந்திரன். நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் 1975ஆம் ஆண்டிலேயே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாருங்கிறது புது தகவல் தானே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்ற இந்த படம் வந்து நாடகமாக வந்து பெரிய அளவுக்கு ஹிட்டாக இருந்துச்சுங்க. அந்த நாடகத்தை பார்த்துட்டு அதே நாடகத்தினுடைய மேடையிலேயே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வந்து இந்த நாடகத்தினுடைய கதாசிரியர் யாருப்பா அப்படின்னு 300 ரூபாயோ 500 ரூபாயோ ஏதோ கொடுத்து அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த கதையை நான் படமாக எடுக்கிறேன் தம்பி அப்படின்னு வாங்கிட்டேன். அந்த கதாசிரியர் தான் நடிகர், இயக்குனர்னு பன்முக திறமைகள் கொண்ட விசு சார். விசு சாருடைய உறவுக்கு கை கொடுப்போங்கிற கதையை தான் நாடகமாக வந்தப்ப கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் பார்த்துட்டு கதையை வாங்கிக்கிட்டாரு. அந்த கதையை தான் ஒய்ஜி மகேந்திரனை இந்த டைரக்டராக வச்சுக்கிட்டு படத்தை தயாரித்தார் கேஎஸ்ஜி அவர்கள். ஜெமினி கணேசன், சௌகார் ஜானகிலாம் நடித்த அந்த படம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அந்த படம் ஓடலை. ஆனால் 75ஆவது ஆண்டு இந்த படம் உறவுக்கு கை கொடுப்போம். ஏன் இதெல்லாம் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த உறவுக்கு கை கொடுப்போங்கிற கதையை கொஞ்சம் டிங்கரிங்கு அப்படி இப்படின்றலாம் வேலைகள் பார்த்து ரிப்பேரிங் செய்து அதே விசு அவர்கள் படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்து இந்த வெற்றி அந்த வெற்றிலாம் இல்லாமல் ஒரு இமாலய வெற்றியை பெற்று விருதுகளையும் குவித்து மக்கள் மனசில் இன்னைக்கும் இடம் பிடித்த அந்த படம் கண்ணம்மா கம்முனுகட அப்படிங்கிற அந்த டயலாக் கொண்ட படம் சம்சாரம் அது மின்சாரம். ஏவிஎம் தயாரிப்பில் விசுனுடைய இயக்கத்தில் ரகுவரன், லக்ஷ்மி, கமலா காமேஷ், மனோரமா ஆச்சி அப்படின்ட்டுலாம் நடித்த அந்த படத்தை நம்மளால் மறக்க முடியுமா? இந்த உறவுக்கு கை கொடுப்போம் கதை தான் 10-12 வருடங்கள் கழித்து சம்சாரம் அது மின்சாரம்னு வந்து வெற்றி அடைஞ்சதுனால 1975ஆம் ஆண்டு வெளியான முக்கியமான படங்களில் உறவுக்கு கை கொடுப்போம் படத்தையும் சேர்த்துருக்கேன். ஆனால் படம் அப்படி ஒரு படம் வந்ததே யாருக்குமே தெரியாது. ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கே கூட தெரியாது. விசு அவர்கள் சொன்ன ஒரு படம், ஆமாம் அப்படி ஒரு படம் வந்துச்சோ அப்படின்னு ஏவிஎம் சரவணன் சார் கேட்டிருக்காரு விசு சார்கிட்ட. அதற்கு பிறகு இன்னொரு படம் எங்க பாட்டன் சொத்து அப்படின்னு ஒரு படங்க. இந்த எங்க பாட்டன் சொத்து அப்படிங்கிறது வந்து ஜெய்சங்கர், சிவகுமார் முதலாளர் நடித்த ஒரு படம். அது கிட்டத்தட்ட கலர் படம். நம்ம ஒளிப்பதிவு மேதைன்னு கொண்டாடப்படுகிற எம் கர்ணன் அவர்களுடைய தயாரிப்பு டைரக்ஷனில் உருவான படம் தான் இது. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் கவுபாய்
சம்பந்தப்பட்ட படங்களை எடுத்ததுல வந்து பேர் போனவர் வந்து எம் கர்ணன் டைரக்டர். அவர் வந்து தொடர்ந்து ஜெய்சங்கரை வைத்து தான் நிறைய படங்கள் பண்ணினாரு. அந்த ஒளிப்பதிவு மேதை கர்ணன் தான் இந்த எங்கப்பாட்டன் சொத்து படத்தையும் எடுத்திருந்தாரு. இந்த எங்கப்பாட்டன் சொத்து அப்படிங்கிற திரைப்படமும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அந்த கவுபாய் ஸ்டைல இருக்கிறது. போலீஸ்காரராக சிவகுமார் நடிச்சிருப்பாரு. கிளாமருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எடுத்த படம் இது எங்கப்பாட்டன் சொத்து அப்படிங்கிற திரைப்படம். ஜம்பு மாதிரியான நிறைய படங்கள் வந்து கங்கா, ஜம்பு அப்படி இப்படின்னு நிறைய படங்கள் வந்து ஒளிப்பதிவு மேதை கர்ணன் டைரக்ஷன்ல ஜெய்சங்கர் தொடர்ந்து நடித்து கொடுத்தாரு ஜெய்சங்கர் சார். அந்த வகையில எங்கப்பாட்டன் சொத்து சூப்பர் ஹிட் படம். பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. எடிட்டிங்லாம் பெரிய அளவுக்கு ஒர்க் இருக்காது. கேமரா அங்கங்கன்னா இஷ்டத்துக்கு பூந்தெல்லாம் விளையாடும். கதைன்னு பெருசா இருக்காது. கதை டக்குன்னு இந்த சீன் முடியும், அடுத்த சீன் வேற எங்கேருந்தோ ஆரம்பிக்கும். ட்ரெஸ் கண்டினியூட்டிலாம் கரெக்டா இருக்காது. ஆனாலும் கூட இந்த இவருடைய படங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. இந்த படம் நல்ல கலெக்ஷனை நல்லா கொடுத்துச்சு. இந்த படம் எங்கப்பாட்டன் சொத்து அப்படிங்கிற அந்த டைட்டில் எல்லாமே. அதற்கு பிறகு முக்தா பிலிம்ஸ் அவர்களுடைய சினிமா பைத்தியம், பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம்லாம் பங்கெடுத்த இந்த படம் வந்து மறக்க முடியாத படங்க. என்னன்னாக்க இந்த படத்தில் சிவாஜி முதலான நிறைய பேர் வந்து கௌரவ கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. மேஜர் சுந்தரராஜன், கமலஹாசன் நிறைய பேர் கேரக்டர், அந்த கதையில் வர கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. இதில் இந்த சினிமா பைத்தியம் அப்படின்னு யார் சினிமா பைத்தியம்னாக்க ஜெயசித்ரா தான் சினிமா பைத்தியம். யார் மேலே பைத்தியம் அப்படின்னாக்க ஜெய்சங்கர் மேலே. ஜெய்சங்கர் அப்படின்னு அந்த நடிகர் ஜெய்சங்கர் மேலே ஜெயசித்ரா பெரிய பைத்தியமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கதைங்க. இதுதான் கதையினுடைய மையமே. இப்படி சினிமா மேலே பைத்தியமாக இருக்காதீங்க, மோகமாக இருக்காதீங்கன்னு சொல்கிற படத்தை 1975 வருஷத்துலேயே படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி படத்தை தான் நம்ம இன்னமும் சரிவர புரிஞ்சிக்காமல் சினிமா மோகத்தோடைய கூட்டத்திலலாம் போய் சிக்கிக்கிட்டு கிரீஸ் தடவை கம்பிகளெல்லாம் விழுந்தெல்லாம் புரண்டு எந்திரிச்சு வந்துட்டுருக்கிறோம். இந்த சினிமா பைத்தியம் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர், அந்த நடிகர் மேலே பெரிய கிரேஸ் கொண்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு ஒரு நடிகரை வைத்து கதாபாத்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது அவன்தான் மனிதன், அந்தரங்கம், அபூர்வங்கள், இதயக்கனி, உறவுக்கு கை கொடுப்போம், எங்கப்பாட்டன் சொத்து, சினிமா பைத்தியம், டாக்டர் சிவா, திருவருள், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் 1975 வந்துச்சு. அடுத்த வீடியோவில் நாளை நமதே, நினைத்ததை முடிப்பவன், பட்டிக்காட்டு ராஜா, பல்லாண்டு வாழ்க, பாட்டும் பரதமும், புதுவெல்லம், மயங்குகிறாள் ஒரு மாது, வைர நெஞ்சம், மன்னவன் வந்தானடி, இதெல்லாம் 1975 வந்த படங்கள். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வணக்கம்.